வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மரப்பயிர்களில் நூற்புழு மேலாண்மை முறைகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய நூற்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் PG கவிதா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. விவசாயி காசு கடன் பெற்று சப்போட்டா சாகுபடி செய்து பயனடைந்த வேலூர் மாவட்டம் பொன்னேரி கிராம வேளாண்மையாளர் எஸ் ஆஞ்சநேயன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் தகவல் நேரத்தில் மண்ணில் கந்தகச்சத்து மற்றும் போரான் சத்து ஆய்வு முறைகள் குறித்த தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கரூர் மாவட்டம் குளித்தலை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகுமழை பொழியும் மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இதில் விவசாயி காசு கடன் திட்டம், பயிர்களுக்கு சுழல் கடன் நிதி மற்றும் முதலீட்டு கடன் ஆகியவற்றை வழங்கி விவசாயிகளுக்கு தேவையான முதலீடு மற்றும் கடன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தொடங்கப்பட்டது. அந்த வகையில் விவசாயி காசு கடன் பெற்று சப்போட்டா சாகுபடி செய்து பயனடைந்த வேலூர் மாவட்டம் பொன்னேரி கிராம வேளாண்மையாளர் எஸ் ஆஞ்சநேயன் அவர்களை சந்தித்த போது எனக்கு சொந்தமாக 4 ஏக்கர் 75 சென்ட் நிலம் உள்ளது. மேற்படி நிலத்திற்காக எங்கள் ஊரில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பயிர்க்கடனாக ரூபாய் 90,000 பெற்று கடன் தொடர்ந்து பெற்று வருகிறேன். மேற்படி கூட்டுறவு சங்கத்தில் நான் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக அங்கத்தினராக இருந்து ஒவ்வொரு ஆண்டும் பயிர்க்கடன் சங்கத்தின் மூலம் பெற்று வருகிறேன். மேற்படி கடனை குறித்த காலத்தில் திரும்பி செலுத்துவதால் எனக்கு வட்டி இல்லாமல் வெறும் அசல் மட்டும் திரும்பி செலுத்த வேண்டிய சூழ்நிலையாக அரசாங்கம் கடன் தள்ளுபடி வழங்குவதால் அசல் மட்டும் திருப்பி செலுத்தி புதிய கடன் பெற்று அனுபவித்து வருகிறேன். எங்களுடைய தொடக்க கூட்டுறவு கடன் சங்கம் கடன் மட்டும் இல்லாமல் எங்கள் விவசாயத்துக்கு தேவையான உரம், பூச்சி மருந்து, அப்புறம் விவசாய டிராக்டர், மினி டிராக்டர், இதன் மூலம் விவசாயிகளுக்கு வேண்டிய குறைந்த விலையில் விவசாய உபகரணங்களை வாடகைக்கு வழங்கி வருகின்றனர். மேற்படி உபகரணங்களையும் பயன்படுத்தி நல்ல முறையில் விவசாயம் செய்து வருகிறோம். பொன்னேரி தொடக்க கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக சப்போட்டா சாகுபடிக்காக கடன் குறுகிய கால பயிர்க்கடனாக KCC திட்டத்தின் மூலம் கடன் பெற்றுள்ளேன். மேற்படி கடன் வாங்கி கிட்டத்தட்ட இதுவரை 10 மாதம் ஆகிறது. இனி ஒரு மாதத்தில் கடனை வட்டி இல்லாமல் அரசாங்க சலுகையின் மூலம் வட்டி இல்லாமல் கடனை திருப்பி செலுத்தி விடுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி மகசூலும் எங்களுக்கு கரெக்டாக வருது. அதனால் அந்த கடனை குறிப்பிட்ட தேதியில் திருப்பி செலுத்தி அரசாங்கம் வழங்கும் அந்த 7% மானியத்தை கிசான் KCC திட்டத்தின் மூலம் பெற்று அரசாங்கம்
வழங்கும் வட்டி பயனை நன்கு பயன்படுத்தி கொள்கிறோம். இதுபோல் எல்லா விவசாயிகளும் எங்கள் சங்கத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் கேசிசி திட்டத்தின் மூலம் பெரும் அனைத்து கடன்களையும் தவணை தவறாமல் திருப்பி செலுத்தி அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் திருப்பி செலுத்தி அரசு அளிக்கும் அந்த வட்டி மானியத்தை பெற்று பயனடைந்து வருகிறோம். சங்க விவகாரங்களில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் தொடக்க கூட்டுறவு வங்கியை நாடி வந்து உடனே கடன் கோருபவர்களுக்கு பயிர்க்கடனாகவும் விவசாய நகைக்கடனாகவும் மற்ற அனைத்து சாதாரண கடன் விவசாய நகைக்கடன் அனைத்து கடன்களையும் விவசாயிகளுக்கு குறித்த நேரத்தில் வழங்கி சங்கம் நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. மேற்படி சங்கம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளாக தொடர்ந்து லாபத்தில் செயல்பட்டு வருகிறது. லாபத்தில் செயல்பட்டு வருவதால் எங்கள் சங்க உறுப்பினர்களுக்கு பங்கு ஈவுத்தொகை வழங்கி இந்த வட்டாரத்தை வேலூர் மாவட்டத்திலே நல்ல தொடக்க கூட்டு சங்கமாக நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. இதுபோல் மற்ற அனைத்து இந்த சங்கத்தில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களும் நல்ல முறையில் அங்கத்தினர்களுக்கு வேண்டிய கடன் உதவி மற்றும் இதர சேவைகளை நல்ல முறையில் செய்து வருவதால் சங்கம் நல்ல முறையில் வளர்ச்சி அடைந்து நல்ல விவசாயிகளுக்கு வேண்டிய அனைத்து சலுகைகளையும் செய்து நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. இந்த கூட்டுறவு சங்கம் இனியும் தொடர்ந்து நல்ல முறையில் செயல்பட்டு அங்கத்தினர்களுக்கு இந்த விவகார எல்லையில் உள்ள அங்கத்தினர்களுக்கு கடன் உதவிகளையும் மற்ற இதர சேவைகளையும் வழங்கி வர வாழ்த்துகிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் ஆஞ்சநேயன் அவர்களை 09443112426 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வரும் நாட்களில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள குறுவை நெல்லினை தக்க பாதுகாப்புடன் அறுவடை செய்யவும். பின் சம்பா தாளடி பருவத்திற்கு ஆடுதுறை 38, ஆடுதுறை 46, ஆடுதுறை 49, வெள்ளை பொன்னி, திருச்சி 3 மற்றும் TKM 13 ரகங்களும் சாகுபடி செய்ய சிபாரிசு செய்யப்படுகிறது. பின் சம்பா நேரடி விதைப்புக்கான விதையை விதைப்பதற்கு முன் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனஸ் புளோரோசன்ஸ் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். 1 ஏக்கர் சம்பா நெற்பயிருக்கு 200 கிலோகிராம் ஜிப்சம், 10 கிலோ ஜிங்க் சல்பேட், 30 கிலோ யூரியா, 40 கிலோ டை அமோனியம் பாஸ்பேட் மற்றும் 10 கிலோ பொட்டாஸ் ஆகியவற்றை அடியுரமாக இடவும். பூச்சிக்கள் மற்றும் நூற்புழுக்கள் தாக்காமல் இருப்பதற்காக நெல் நடவிற்கு முன் வயலில் 100 கிலோ வேப்பம் பிண்ணாக்கு இடவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் மண்ணில் கந்தகச்சத்து மற்றும் போரான் சத்து ஆய்வு முறைகள் குறித்து விவரிக்கிறார் கடலூர் மாவட்டம் கரும்பு ஆராய்ச்சி நிலைய மண் ஆய்வுக்கூட வேளாண்மை அலுவலர் எம். கார்த்திகா அவர்கள். மண்ணில் பெரிதளவு தேவைப்படும் பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்படும் சத்துக்கள் பேரூட்டு சத்து எனவும், மண்ணில் மிக குறைந்த அளவில் இருந்தாலும் அவையும் பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்படும் சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளன. நுண்ணூட்ட சத்து ஆய்வு வரும் காலத்தில் மிகவும் இன்றியமையாததாகின்றது. மண்வள அட்டை இயக்க திட்டம் 2015-17 கீழ் தற்பொழுது 2 சத்துக்கள் புதிதாக ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. அவை சல்ஃபேட் எனப்படும் கந்தகம் மற்றும் போரான். கந்தக சத்து மண்ணில் குறைபாடு ஏற்படுவதினால் பயிர் வளர்ச்சி குன்றியும் பயிரின் தரம் குறைந்தும் அதன் இளம் இலைகள் பழுப்பாக மாறியும் காணப்படுகின்றன. இது பயிர் வளர்ச்சிக்கு மிகவும் ஆபத்தாகிறது. எனவே கந்தக சத்தை இத்திட்டத்தின் மூலம் மண்ணாய்வு கூடத்தில் ஆய்வு செய்து வருகிறோம். கந்தக சத்தை முதலில் மண்ணிலிருந்து பிரித்தெடுப்பதற்காக 0.15% கால்சியம் குளோரைட் கரைசலை பயன்படுத்துகிறோம். அக்கரைசலை வடிகட்டி அதிலிருந்து வரும் சொல்யூஷன் என்பதை எடுத்து அதில் பேரியம் குளோரைடு எனப்படும் உப்பை சேர்க்கிறோம். இந்த பேரியம் குளோரைடு உப்பு மண்ணில் இருக்கும் கந்தக சத்தை பேரியம் சல்ஃபேட்டாக மாற்றுகின்றது. இது பால் வெள்ளை நிறத்தில் காணப்படுகிறது. இந்த கரைசலை 4.8 pH அதாவது கார அமிலத்தன்மை 4.8ஆக நிலைத்து வைப்பதற்காக கம் அகேஷியா மற்றும் சோடியம் அசிட்டிக் ஆசிட் பஃபர் எனப்படும் வேதியியல் பொருளை அதனுடன் சேர்த்து இதை
நிறமானி கலோரிமீட்டர் என்னும் நிறமானியில் 420 நானோமீட்டரில் அளவிடுகிறோம். கந்தக சத்து மண்ணில் 10 ppm வரை இருந்தால் குறைவு எனவும் 10 to 20 ppm வரை இருந்தால் மத்திமம் என்றும் அதற்கும் மேல் இருந்தால் அதிகம் என்றும் அளவிடப்படுகிறது. கந்தக சத்து மண்ணில் குறைந்தால் 20 to 40 கிலோ ஒரு ஹெக்டருக்கு சல்ஃபேட், அதாவது அதை ஜிப்சமாகவும் 140 முதல் 280 கிலோ ஒரு ஹெக்டருக்கு அடியுரமிட்டு பயிர் வளர்ச்சி செய்ய பரிந்துரைக்கப்படுகின்றது. அடுத்ததாக போராக்ஸ். போரான் சத்து விளைபொருளுக்கு மிகவும் இன்றியமையாத ஆகிறது. அதாவது பழங்கள் வெடிப்பதை தடுக்கவும், ஃப்ரூட் மால்ஃபார்மேஷன் என்னும் வடிவம் மாறி பழங்கள் காய்ப்பதை தடுக்கவும், பழம் கனியாமல் கல்லாக இறுகுவதை தடுக்கவும் இந்த போரான் சத்து பயன்படுகிறது. இது மண்ணில் மிக குறைந்த அளவே இருந்தாலும் விளைபொருளுக்கு மிகவும் இன்றியமையாததாகிறது. எனவே போரான் சத்து தற்போது மண்ணாய்வு கூடங்களில் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது. போரான் சத்தை மண்ணிலிருந்து பிரித்தெடுப்பதற்காக ஹாட் வாட்டர் சால்யூபிள் போரான் மெத்தட் என்னும் செயல்முறையை பயன்படுத்துகிறோம். போரான் மண்ணில் குறைந்து இருப்பின் அதற்கு 0.25% போராக்ஸ் அல்லது 25 கிலோ போராக்ஸ் மண்ணிலிட்டு பயிர் செய்ய பரிந்துரைக்கப்படுகின்றது. பேரூட்டச்சத்து மட்டும் அல்லாமல் நுண்ணூட்ட சத்தும் உங்களது மண்ணில் எந்த அளவில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்கள் உரம் இடுவது இக்காலகட்டத்தில் மிகவும் இன்றியமையாததாகின்றது. எனவே கடலூர் வட்டாரம் வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்களின் கீழ் இயங்கி வரும் இந்த மண் ஆய்வு கூடம் கரும்பு ஆராய்ச்சி நிலைய வளாகத்தினுள் இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் உங்களது மண் மாதிரிகளை இங்கு கொண்டு வந்து ஆய்வு செய்து உங்களது முடிவுகளை பெற்று அதன்படி உரமிட்டு பயிர் செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மை அலுவலர் எம் கார்த்திகா அவர்களை 09952740320 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1780 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1860 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1860 ரூபாய்க்கும், மக்காசோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1389 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1739 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் செய்யாறில் குறைந்தபட்ச விலையாக 900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1480 ரூபாய்க்கும், ராமநாதபுரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்ச விலையாக 1900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2350 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1818 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1849 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் திண்டிவனத்தில் குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும்
அதிகபட்ச விலையாக 2210 ரூபாய்க்கும், செஞ்சியில் குறைந்தபட்ச விலையாக 1502 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 2239 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் கோவில்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 4800 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 5100 ரூபாய்க்கும், புளி தருமபுரியில் குறைந்தபட்ச விலையாக 4700 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 5400 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 4700 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 5400 ரூபாய்க்கும், கொப்பரை தேங்காய் இதர ரகம் அரூரில் குறைந்தபட்ச விலையாக 1200 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும், பாலக்கோட்டில் குறைந்தபட்ச விலையாக 1100 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 1350 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் செய்யாறில் குறைந்தபட்ச விலையாக 4200 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 6750 ரூபாய்க்கும், பெண்ணாகரத்தில் குறைந்தபட்ச விலையாக 4000 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 4250 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் இதர ரகம் பரமக்குடியில் குறைந்தபட்ச விலையாக 12800 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 16000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் கரூர் மாவட்டம் குளித்தலை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 32 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சௌசவ் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 4 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 42 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 42 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 140 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 140 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 21.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 25.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 52.7%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 4.9 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 12.6%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 514.7 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1000.8 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம்.
வேளாண் பயிர்கள் பொதுவாகவே பல்வேறு வகையான பூச்சிகள், நோய்கள், நுண்ணூட்டச்சத்து குறைபாடு மற்றும் நூற்புழுக்களினால் பெருமளவு பாதிக்கப்படுகின்றன. இவற்றில் நூற்புழுக்களும் அதிக பொருளாதார சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களில் ஒன்றாகும். வேளாண் மரப்பயிர்களில் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய நூற்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் PG கவிதா அவர்கள். மரங்கள் மற்றும் மரக்கன்றுகளை தாக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்களை நாம் இப்போ பார்த்தோம். நூற்புழுக்கள் எவ்வாறு இந்த மரங்களையும் மரக்கன்றுகளையும் தாக்கி என்ன பாதிப்பு உண்டாக்குகிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். நூற்புழுக்கள் என்றால் என்ன, அவை எங்கு உள்ளது, எப்படி மரங்களை பாதிக்கிறது என்று நாம் இப்போது பார்க்கலாம். நூற்புழுக்கள் என்றால் சிறு சிறு புழுக்கள், கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் மண்ணிற்கு அடியில் இருந்து கொண்டு செடி வேர்களை தாக்கி செடியின் வளர்ச்சியை குறைக்கிறது. இந்த நூற்புழுக்களை நாம் சாதாரண கண்களில் பார்க்க முடியாது, அவற்றை நுண்ணோக்கி மூலமே நாம் பார்க்க முடியும். இந்த மைக்ரோஸ்கோபிக் அனிமல்ஸ், அதாவது இந்த நூற்புழுக்களை நம் விவசாயிகளின் மறைமுக எதிரி என்று அழைக்கிறோம். ஏன்னா இவை வேர்களை பாதிக்கிறது பெரும்பாலான விவசாயிகளுக்கு தெரியறதே இல்லை. அதனோட விழிப்புணர்வை நாம் கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த நூற்புழு எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதாவது ஜப்பான் மற்றும் அமெரிக்கா, மெக்சிகோ நாட்டில் இந்த நூற்புழுக்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட நூற்புழு பர்சாஃபிலங்கஸ் ஜைலோஃபிலஸ் என்ற ஒரு நூற்புழு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியது. அது எந்த மரத்தை தாக்குது அப்படின்னா, இந்த தேவதாரு மரம் இருக்கு இல்லைங்களா, பைன் ட்ரீஸ். இந்த பைன் ட்ரீஸை இந்த நெமட்டோடு இந்த நூற்புழு பெரும் சேதாரத்தை உருவாக்கி பைன் காடுகளே அழியிற அளவுக்கு சேதத்தை உருவாக்குச்சு. இது ஒரு சிறிய உதாரணம். ஆனால் நம்ம இந்தியாவில் இந்த அளவுக்கு சேதத்தை விளைவிக்கக்கூடிய நெமட்டோடு எதுவுமே இல்லை இது வரைக்கும். ஆனால் சில நூற்புழுக்கள், அதாவது ஹெலிகோடைலங்கஸ், வேர்முடிச்சு நூற்புழு, அதாவது மெலடாகைன் ஸ்பீஷீஸ், ரோட்டிலங்குலஸ் ரெனிஃபார்மிஸ், ஜிஃபினிமா, இது போன்ற சில இனங்களை சேர்ந்த நூற்புழுக்கள் நம்ம மரங்களையும் மரக்கன்றுகளையும் தாக்கி ஓரளவுக்கான சேதாரங்களை விளைவிக்குது என்று பழைய ஆய்வுகள் கூறுகின்றன. இந்த நூற்புழுக்கள் எவ்வாறு செடி மரக்கன்றுகளை தாக்குகின்றன அப்படின்னா, இந்த மண்ணில் வாழும் நூற்புழுக்கள் வேர்கள் வழியாக உள்ளே சென்று அங்கே கால்கள் எனப்படும் வேர் முடிச்சுகளை உருவாக்கும். இல்லைன்னா வேரில் உள்ளேயே அவை தங்கி வேர்னால் நீர் மற்றும் சத்துக்களை உறிஞ்ச முடியாத நிலை ஏற்படுகிறது. இதனால் செடியின் வளர்ச்சி குறைந்து மஞ்சள் நிறமாகவும் வளர்ச்சி குன்றியும் காணப்படும். இதை தான் நம்ம அறிகுறிகளாக எடுத்துக்கணும். இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு நாற்றங்கால் சென்று பார்த்தோமானால் அங்கு வளர்ச்சி குறைந்து மஞ்சள் நிறமாக காணப்படும் அந்த செடிகளை நாற்றுகளை எடுத்து ஆய்வு செய்யணும். நம்ம மேலே மஞ்சள் நிறமாக இருந்ததுன்னா அதன் வேர்களை நம்ம ஆய்வகத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அதை நம்ம சோதனை செய்யணும். இதில் 2 விதமான சோதனைகள் நம்ம நூற்புழுக்கு நாங்கள் செய்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வேர் இருக்கு இல்லைங்களா, வேரை எடுத்து நம்ம ஆய்வு செய்யணும். இதில் எந்த விதமான நூற்புழு இருக்குது என்று பார்க்கணும். பின்னர் அந்த மண்ணை எடுத்து நாம் சில முறைகளை பயன்படுத்தி ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா எந்த நூற்புழு அந்த வேரை தாக்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பாதுகாப்பு முறைகள், கட்டுப்பாட்டு முறைகளை நாம் விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கலாம். இப்போ இந்த நூற்புழுவை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம், அதாவது நூற்புழு ஆரம்பத்திலே, அதாவது நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு பெரிய மரங்களை விட சிறிய கன்றுகளை தான் நூற்புழு அதிகமாக தாக்குகிறது. ஏன்னா பெரிய மரங்களில் இந்த நூற்புழுவோட தாக்கம் பெருசாக பாதிக்கிறது இல்லை, அது வெளியில் நமக்கு தெரியறதும் இல்லை. ஆனால் இந்த மரக்கன்றுகளை நாம் மிகுந்த பாதுகாப்போடு வளர்த்தணும். இப்போ எப்படி இந்த நூற்புழுவை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, முதல்ல நாம் இந்த நாற்றங்கள் தயாரிக்க பயன்படுத்துகிற மண் இருக்கு இல்லைங்களா, அந்த பாட் மிக்சர், அதை நம்ம நல்லா காய வைக்கணும் வெயிலில். நல்லா சன் ட்ரைடு பாட் மிக்சரை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த நூற்புழு மற்றும் மற்ற பூஞ்சானங்களையும் நாம் கட்டுப்படுத்தலாம். மேலும் இந்த பாட் மிக்சரை நம்ம ஆட்டோக்ளேவிங், அதாவது வேக வைத்தல், குக்கரில் எப்படி நம்ம வேக வைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த மண்ணை நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தும் போது அதில் உள்ள இந்த நச்சு கிருமிகள் எல்லாமே கொல்லப்படுது. அந்த உயர் அழுத்தத்தினால இந்த கிருமிகள் எல்லாமே கொல்லப்படுது. அதனால் ஆரம்பத்திலேயே இவற்றை நம்ம கட்டுப்படுத்தலாம். இன்னொரு முறை நம்ம விதை நேர்த்தி, அதாவது நம்ம உயிர்கொல்லிகள் இருக்கு இல்லைங்களா, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் மற்றும் ட்ரைகோடர்மா விரிடி, இது போன்ற உயிர்கொல்லிகளை நம்ம பயன்படுத்தி விதை நேர்த்தி செஞ்சு பின்னர் அந்த நாற்றுகளை நம்ம வயலில் நட்டோம்னா நம்ம இந்த நூற்புழுவை ஆரம்பத்திலேயே நம்ம கட்டுப்படுத்தலாம்.
இன்னொரு முறை என்னென்னா இந்த கார்போஃபியூரான், அதாவது கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கார்போஃபியூரானை வந்து பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து பின்னர் இதை வந்து விதைகளை பயிரிடலாம். விவசாய பெருமக்களாகிய நீங்கள் உங்கள் நாற்றாங்காலில் நான் சொன்ன மாதிரி அறிகுறிகள் தென்பட்டால், அதாவது வளர்ச்சி குறைந்த செடிகள் மற்றும் வேரில் வந்து இந்த நூற்புழு தாக்கம் உங்களுக்கு அறிகுறிகள் ஏதாவது தெரிஞ்சுதுன்னா நீங்கள் உடனே எங்களிடம் அதை எடுத்துகிட்டு வந்து இது எந்த நூற்புழுவால் தாக்கப்பட்டது என்கிற ஆய்வுகளை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதுக்கான பாதுகாப்பு வழிமுறைகளையும் நாங்கள் சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் விவசாயிகள் வந்து தக்க முறையில் பயன்படுத்தி உபயோகப்படணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் PG கவிதா அவர்களை 0454222398 மற்றும் 0454222010 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 26/9/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை முறையில் தென்னை மற்றும் மஞ்சள் சாகுபடி செய்து பயனடைந்த வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரி கிராம வேளாண்மையாளர் P. ஹரிராஜன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். வடகிழக்கு மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் தகவல் நேரத்தில் மண்ணின் உப்பின் நிலை, கார அமில நிலை மற்றும் அங்கக கரிம சத்து குறித்த தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இறைச்சிக்கான வான்கோழி இனங்களும் வளர்ப்பு முறைகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கோழியின அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் T. வசந்தகுமார் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் AgriDD சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.